என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது வருது? 100க்கு 3 பேர் பிராமணன். இவனை அடிச்சா 30 பேர் திராவிட. இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி காட்டி திருடே இவன் இருப்ப தக்க வைக்க பாரு. நான் கேட்கிறேன், ஒரு நாட்டுல ஒரு கூட்டம் இருக்கு, ஸ்டெர்லைட்டா வேடிக்கை பாப்பானுங்க, குணங்களை மனுவலியா வேடிக்கை பாப்பானுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டமா வேடிக்கை பாப்பானுங்க, நீட்ல அனிதா செத்தாலா வேடிக்கை பாப்பானுங்க, ஜிஎஸ்டி போட்டு மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சா வேடிக்கை பாப்பானுங்க, பண மதிப்பிழப்புல ஏடிஎம் வாசல்ல நம்ம நிக்க விட்டா வேடிக்கை பாப்பானுங்க, மாட்டி வச்சு சாப்பிடுறவங்க அடிச்சு கொண்டா வேடிக்கை பாப்பானுங்க, இஸ்லாமிய பேர்ல மக்களை கொண்டா வேடிக்கை பாப்பானுங்க, கஜா புயலா வேடிக்கை பாப்பானுங்க, தானே புயலா வேடிக்கை பாப்பானுங்க, வர்த்தா புயலா வேடிக்கை பாப்பானுங்க, ஜல்லிக்கட்டா வேடிக்கை பாப்பானுங்க. ஏன்னா அவனுங்க பாப்பானுங்க, அதனால வேடிக்கை மட்டும்தான் பாப்பானுங்க. அக்கலகாத்து இருக்கிற உங்க வீட்டு பெண்ண நடுத்தல உட்கார வைக்கல. நாங்க ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பறக்கலாம். சீமான் யாருக்கு போனாரு? செபஸ்டியன் போனாரா, செந்தமணியன் போனாரா? அப்ப பாஸ்போர்ட் செபஸ்டியன் அப்பா பேர் போட்டுருக்காரு. அப்ப யாரு செந்தமணியன்? யாரு? சீமான் வீட்ல என்ன நடக்குது? ஒரு டிரைவரா இருந்தவன் சீமான் வீட்ல, அந்த டிரைவருக்கு கைவழி வந்துட்டு பல லட்சத்துல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அவன் இன்னைக்கு கைவழி கூட டான்ஸ் ஆடிங்கிறான். இதுவும் சீமானுக்கு தெரியல. முட்டாள் ஊர்லாம் சுத்திங்கிறான். ஊர்லாம் மற்ற குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. இங்க இவன் குடும்பமே நாரி இருக்குது. கொஞ்சம் புத்தி இல்லை இவனுக்கு. இவனை கூட சிரிச்சு நீச்சு நிக்கிறான். ஒரு டிரைவருக்கு போய் இத்தனை லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்களா யாராவது? இங்க சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான். காட்டை திருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட். அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். நல்ல குடும்பத்தை போனவங்க யாராவது அந்த கட்சி இருக்க முடியுமா? எல்லாம் பொறுக்கி நாதாரி நாய்களா இருக்காங்க. இது கட்சியா? இது விபச்சாரி விடுதியா இருக்குது. இது பக்க கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. கட்சி சார்ந்த ஒரு பெண்ணை அவளோட இச்சைக்கு வந்து மயங்கல. அந்த பெண்மணி கேட்ட ஒரே கேள்வி, பெரியார் அன்னைக்கே சொன்னாரா, உனக்கு அரிப்பு ஏற்பட்டா உன் தாய் கிட்ட போடான்னு. தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு வீடே கிடையாது. யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மையிலே எனக்கு வீடு இல்ல, காலி பண்ண அடுத்த மாதம். என் வண்டி இருக்குல்ல, அந்த நிக்குதுல, 21 லட்சம் ரூபா அந்த வண்டியின் மேல. அதுல 3 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன். இங்க வா. ஐயா யாருக்காரப்பே சோமாலியால மனிதன் தின்னுகிட்டு இருக்கான். மண்ட கறி தலை காலை சுட்டு தின்னுகிட்டு இருக்கான். இன்னும் 10 ஆண்டுகள்ல நீனும் அதே நிலைக்கு வந்துடுவ. அதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கிரு, இல்லைன்னா செத்துருவேன். செத்து போயிடுவேன். சும்மா சும்பப்பயிலுக்கு நான் வந்து வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போட்டு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்படிலாம் பேசாத நீ போயிருந்த. அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்திற்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தில் இருந்துட்டு நிற்க மாட்டேன். வேற வழி இல்லை உனக்கு. இதை விட்டா வழி கிடையாது. எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது.